வெல்கம் டு என்ன சொல்ல தமிழ் எல்லாத்துக்கும் போகிறாங்க ஸ்கைஸ். விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ அசர்பைஜானில் பயங்கர பிஸியாக வந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தை தீபாவளி அதாவது அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு படத்தோட டீம் நம்ம ஏகே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுட்ருக்காங்க. அண்ட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காருல தக் லைஃப், அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி கமல் சார் நடிக்கிற தக் லைஃப், இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இதில் ஒரே ஒரு அஃபீஷியல் அப்டேட் போதும். இந்த ரெண்டு படம் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த அஃபிஷியல் அப்டேட். ஸோ இந்த படம் வந்து தீபாவளி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்தால் போதும். ஸோ தக்லைவும் சரி கங்குவாவும் சரி இருக்க இடம் தெரியாமல் போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்து மேலே இருக்க அந்த மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இதற்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது தீபாவளி தான் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அப்டேட் வரல அப்படின்னாலும் சில சோர்சஸ் வந்து அஃபிஷியல் சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு ஆயிரும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து நம்ம ஏகேவோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா சார் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு ஒரு மீடியாவுக்கு. ஸோ இந்த படம் வந்து தீபாவளி தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு அப்டேட் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்னா. இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் டேட்லேருந்து மாற்றிடுவாங்க. ஆனால் கங்குவாவும் சரி தக் லைஃப் சரி இந்த ரெண்டு படம் வந்து ஹை பட்ஜெட் படம் அப்படின்றதுனால சோலோவை ரிலீஸ் பண்ணாத பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு எடுக்க முடியும். ஸோ விடாமுயற்சி கூட ரெண்டு படமும் கிளாஷ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் அடிப்படையில் வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் படம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன் வந்து அடிப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது விடாமுயற்சி கூட வந்து ரிலீஸ் பண்ணால். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது அக்டோபர் 31 தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸே. ஸோ அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. பட் ஒரே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம ஏகே ஃபன்ஸ் எல்லாம் ஒரு தரமான வீட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. கங்குவா அண்ட் தக் லைஃப், ஸோ இந்த ரெண்டு படமே வந்து விடாமுயற்சி கிளாஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு என்ன வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.